வெல்கம் டு வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். ஐ எம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் மோகனப்பிரியா ஸ்பீக்கிங். இன்னைக்கு கிளாஸில் நாம் 4th யூனிட் போம் யுலிசஸ் பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் ஆல்ஃப்ரெட் டெனிசன். இவருடைய ஃபுல் நேம் ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன். இந்த போமோடைய சென்ட்ரல் ஐடியா பார்த்தீங்கன்னா, யுலிசஸ் வாண்ட்ஸ் டு கண்டினியூ எ சேலஞ்சிங் அண்ட் அட்வென்ச்சர்ட் லைஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேயிங் ஸ்டேபிள் டு டெத். ஒரு சேலஞ்சிங்கான ஆர்வத்தோட கூடிய ஒரு லைஃப்பை அவர் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சும்மா வெறுமனே வீட்டில் இருந்து பொழுத கழிக்கக்கூடாது, நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த யுலிசஸ், இந்த கேரக்டர். ஒடிஷியஸ் ஆர் யுலிசஸ். ஒடிஷியஸ் அப்படிங்கிறது க்ரீக் நேம், யுலிசஸ் அப்படிங்கிறது லாட்டின் நேம். ரெண்டுமே ஒருத்தர் தான். இஸ் த ஹீரோ ஆஃப் ஹோமர்ஸ் எபிக். ஹோமர் எழுதின எபிக் போயம், திகாச போயமில், கவிதையில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது ஹீரோ. த ஒடிஷியஸ். ஹீ இஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா, ஹஸ்பண்ட் ஆஃப் பெனிலோ, ஃபாதர் ஆஃப் டெலமேக்கஸ். இவருடைய ஒய்ஃப் நேம் பார்த்தீங்கன்னா பெனிலோ, இவங்களுடைய பையன் டெலமேக்கஸ். ஹீ டுக் 10 years டு கெட் ஹோம் ஃப்ரம் த ட்ராஜன் வார். ட்ராஜன் வார் அப்படின்னு ஒரு போர், ட்ராஜன் அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் 10 வருஷம் நடந்ததுனால அவர் 10 வருஷம் முடிஞ்சு தான் அவங்க வீட்டுக்கு திரும்ப வராரு. வீட்டிலேருந்து வெளியிலேயே ரொம்ப நாள் தங்கினதுனால அவருக்கு வீட்டு மேலே அவ்வளவான ஈடுபாடு இல்லை. யுலிசஸ் இஸ் கிரேட் அட்வென்ச்சர் நோன் ஃபார் ஹிஸ் கன்னிங் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ரொம்ப அறிவு கூர்மையாகவும் நிறைய ஆற்றல் மிக்கவர் அப்படின்னும் சொல்கிறாங்க யுலிசஸை. இந்த போமை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க, 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 4 லைனாக பிரித்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 32 வரைக்கும் யுலிசஸ் அவருடைய லைஃப்பை பற்றி அவரே பேசுகிறார். himself expressing his dissatisfaction with his idle life and his longing for his former life ஆஃப் அட்வென்ச்சர். இப்போ நான் சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் முதல்ல மாதிரி ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 1லேருந்து 32 லைன்ஸ் வரைக்கும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 லைன் 33லேருந்து 43 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கிங்டமை அடுத்தது பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும், பையன் நல்ல டேலண்டான பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 44லேருந்து 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய படைகளெல்லாம் திரட்டிக்கிட்டு Ulysses is speaking to his old crew about the need to go again to the sea. திரும்ப நாம் எதற்காக கடலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய படைகள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம், அவங்களுடைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்னு கூட சொல்லலாம், அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ 3 பிரிச்சிருக்காரு. 1லேருந்து 32 வரைக்கும் என்ன சொல்கிறாரு, அவர் இப்போ இருக்கிற லைஃப் வேஸ்ட்டு, முதல் மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஒரே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்த 10 லைன் அவருடைய பையனை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 44லேருந்து 70 வரைக்கும் அவங்களுடைய க்ரூ கிட்ட, அவங்களுடைய குரூப் பீப்புள் கிட்ட சொல்கிறாரு, எந்த மாதிரி நாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இன் டெனிசன்ஸ் போயம் அபவுட் யுலிசஸ், த ஹீரோ இஸ் ஆன் த ஐலாண்ட் ஆஃப் இத்தாக்கா. அவர் ஐலாண்ட் ஆஃப் இத்தாக்கா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கார், ஐலாண்டில் இருக்கார். இன் ரிட்டைர்மெண்ட் யுலிசஸ் கண்டெம்ப்ளேட்ஸ் ஒன் ஃபைனல் வாயேஜ். ஒரே ஒரு ஃபைனல் வாயேஜ் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இது ஃபஸ்ட் பர்சன், இவரே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ராமாட்டிக் மோனோலாக், அவரே பேசிக்கிற மாதிரி. யுலிசஸ் இஸ் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கர் இதில் யார் பேசுகிறவர் அப்படின்னா யுலிசஸ். அபவுட் த ஆத்தர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புக்கில். அபவுட் த பாய்ட் ஆல்ஃப்ரெட் டெனிசன், ஃபர்ஸ்ட் பேரன் டெனிசன். அவர் ஒரு பிரிட்டிஷ் போயட்டு, அவர் லாரேட்டும் கூட, சிறந்த கவிஞர் கூட. எந்த பீரியட்லனா விக்டோரியன் பீரியடில், விக்டோரியா மகாராணி இருந்த ஆட்சி காலத்தில் அவர் மிகச்சிறந்த ஒரு புலவராக புகழ்பெற்று வாழ்ந்திருக்கார். ரொமைன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பிரிட்டிஷ் பாய்ட்ஸ். டெனிசன் எக்ஸல்ட் அட் பென்னிங் ஷார்ட் லிரிக்ஸ். நிறைய சின்ன சின்ன கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அதோடைய டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரேக் பிரேக் பிரேக், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட், டியர்ஸ், ஐடில் டியர்ஸ் அண்ட் கிராசிங் த பார். ஹீ ரோட் வேர்சஸ் ஆன் கிளாசிக்கல் மித்தாலஜி. பழங்காலத்து கதைகளை பற்றியும் எழுதியிருக்காரு. அது நல்ல உதாரணம் தான் யுலிசஸ், ஐடில் ஆஃப் த கிங் அண்ட் டித்தானஸ். Tenison's use of the musical qualities of words to emphasize his rhythms
அண்ட் மீனிங் இஸ் சென்சிட்டிவ். அவருடைய மியூசிக்கல் குவாலிட்டிஸ் அவர் எழுதும்போதே அப்படியே ஒரு சங்கீதம் மாதிரி எழுதுவார். அது அவருடைய ரிதம், அந்த சென்சிட்டிவ்னஸ் எல்லாம் கொடுக்கும். ஒரு அழகான தன்மையான ஒரு போயமாக கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ட்ரொடக்ஷன் பாருங்க. The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verse. Blank verse இவ்வளவு தான் மீட்டர் இருக்கணும், இப்படி தான் ரைம் ஸ்கீம் இருக்கணும், ரைமிங் வேர்டு இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இவரோட போயமில். blank verse. Ulysses, the king of Ithaca, gathered his men together to prepare for the journey and exhort them not to waste their time left on earth. நம்மளோட டைமை இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாம் வெளியில் போய் ஜாலியாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஏன்னா ரொம்ப இவ்வளோ நாள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அதை வின் பண்ணியிருக்காரு. அதை என்ஜாய் பண்ணுறதுக்காகவாவது ஜாலியாக இருக்கணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெளியில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வெளியில் போகிறது தான் சந்தோஷம், அதனால அவர் அப்படி யோசிக்கிறாரு. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தாக்கா ஹி டெசையர் டு எம்பார்க் அப்பான் ஹஸ் நெக்ஸ்ட் வாயேஜ். அடுத்த வாயேஜ் எப்போ அப்படின்னு அவர் டிசைட் பண்ணணும். His inquisitive spirit, ரொம்ப ஈகரான ஸ்பிரிட், இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஆஃப் சச் அட்வென்ச்சர்ஸ். அடுத்துன்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரை நோக்கி அவருடைய மைண்டு போய்கிட்டே இருக்குது. இந்த போயம் ஆஸ் இட் இஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அவருடைய தாகம், தேர்ஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர், புது விஷயங்களை தேடுறது தாகம், தண்ணி தாகம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அன்குவென்ச்சபிள் தேர்ஸ்ட் ஃபார் ட்ராவல், அதுதான் அதோடைய தீம். unquenchable thirst for travel and enjoyment. செகண்ட் பாருங்கள், அவருடைய சன்னுக்கிட்ட அந்த கிங்டமை ஒப்படைக்கிறது. தேர்டு கிளாரியன் கால், ஒரு பெரிய போர் முரசு மாதிரி கூப்பிடுறார். போர் அவ்வளவு அவசரமாக நம்ம போகணும், வெளியில் போகணும்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிடுறார். Read the poem Ulysses by Alfred Lord Tennyson, which speaks of unquenchable thirst of Greek hero Ulysses for travel and exploration of new vista, the theme, until death would overpower him. It little profits that an idle king by this still hearth among these barren crags, matched with an aged wife, I meet and dole unequal loss unto a savage race. சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்காக ஒரு ஐடில் கிங்காக, ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிற கிங்காக என்னால் இந்த பேரன் இன்ஃபர்டைல் லேண்ட், கிரேஜ்னா லேண்டில் இருக்க முடியாது. மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃபுக்கும் வயசாயிருச்சு. அப்படி இருக்கும்போது நான் இங்கே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ மீட் அண்ட் டோல், மீட் சும்மா கொடுக்கணும், வர்றவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களோட பெனிஃபிட்ஸை மட்டும் பார்க்கணும். இந்த லாவும் வந்து அன்ஈக்குவல் லா அன்டு சாவேஜ் ரேஸ். இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க, சாவேஜாக இருக்காங்க, அன்சிவிலைஸ்டு பீப்புளாக இருக்காங்க. இந்த அன்சிவிலைஸ்டு பீப்புளுக்கு லாஸ் இருக்கு இல்லையா, நியதியும் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் லாஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களோட பெனிஃபிட்காக என்னுடைய மீதி லைஃப்பை அப்படியே ஒரு ஐடலான கிங்காக என்னால் வாழ்ந்து முடிச்சிட முடியாது. That hard and sleep and feed and know not me. The hard and sleep, supply and sleep, feed and know not me. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எல்லாமே தருவேன். நிறைய பீப்புள் இருக்கிற இடத்துல போய் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில், இந்த கிங் அப்படிங்கிற அந்த கிங்குக்குரிய ட்ரெஸ் இல்லாமல் நார்மல் பீப்புள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு நின்னேன் அப்படின்னா நான் தான் கிங் அப்படிங்கிறத கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரி பீப்புளுக்காகவா என்னோட மீதி லைஃப்பை நான் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ்ட். என்னால் ட்ராவல்லேருந்து ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ், கடைசி துளி, கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ட்ரிங்க் டு த லைஃப், என்ஜாய்மெண்ட்டை அப்படி என்ஜாய் பண்ணுவேன். ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஃப், கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன். ஆல் டைம்ஸ் ஐ ஹாவ் என்ஜாய்டு கிரேட்லி, ஹவ் சஃபர்ட் கிரேட்லி போத் வித் தோஸ். நான் ரொம்ப அதிகமாகவும் சந்தோஷமும் பட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக வேதனையும் பட்டிருக்கேன். போத் வித் தோஸ் தட் லவ்டு மீ, என் கூட இருந்தவங்க, எனக்காக இருந்தவங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கேன், ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்கேன். அண்ட் அலோன், தனியாகவும் நான் ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்கேன், கஷ்டமும் பட்டிருக்கேன். ஆன் ஷோஸ் வென் ஐ த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிப்ஸ் த ரெய்னி ஹேட்ஸ் வெக்ஸ் த டிம் சீ. ஆன் ஷோர், தரையிலையும் அதே மாதிரி கடல்லையும், ஈவன் ஸ்கட்டிங் ட்ரிப்ஸ்,
அப்படியே ரொம்ப ரேப்பிட்டான விண்ட் அடிக்கும். அங்க இருக்கிற பழக்கப்பட்ட அந்த செயிலர்ஸ் கூட பயந்துக்குவாங்க. செயிலர்ஸ் என்ன, ஈவன் வெக்ஸ் த டிம் சீ, அந்த கடலே கூட பயந்துக்கக்கூடிய இடத்துல நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன். ஐ பிகேம் அ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். அந்த மாதிரி ஒரு சீயே கவலைப்படுற அளவுக்கு, சீயே இவ்வளோ காத்தடிக்குதே எப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு சீயே அந்த கடலே அவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு இருந்தாலுமே கூட, நான் அதுக்குன்னு பேர் போனவன். ஐ பிகேம் அ நேம். பேர் போனவன். எதுக்கு? ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். அப்படியே பசியான ஹார்ட்டோட, பசிக்கிற வயிறு கிடையாது. ஹார்ட். இட் இஸ் வெரி ஹங்க்ரி டு ட்ராவல். Much have I seen and known, cities of men and manners, climates, council, government, myself not least, but honor of them all, and drunk delight of battle with my peers. Much have I seen and known, cities of men and manners, climates, councils. நிறைய நான் பார்த்துட்டேன். நிறைய சிட்டிஸ் ஆஃப் மென் பார்த்துட்டேன். நிறைய பழக்க வழக்கங்கள் பார்த்துட்டேன். நிறைய தற்ப வெப்ப சூழ்நிலைகள் பார்த்துட்டேன். நிறைய கவுன்சில், நிறைய குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை பார்த்துட்டேன். வேறு 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 விதமான கவர்மெண்ட்ஸை பார்த்துட்டேன். மை செல்ஃப் நாட் லீஸ்ட். இது எல்லாத்துக்கும் நான் வந்து சகிச்சவன் கிடையாது. எல்லா இடத்துலையும் நான் ஒரு ஹானரரி பிளேஸில் தான் இருந்திருக்கேன். அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ். என்னுடைய குரூப், பியர்ஸ்னா குரூப் கூட அந்த பேட்டில் அப்படிங்கிற அந்த வாருடைய டிலைட்னா சந்தோஷத்தை நான் பகிர்ந்திருக்கேன், ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஃபார் ஆன் த ட்ரிங்கிங் பிளைன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய் ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட். எல்லாமே ஒரு சிட்டி ஆஃப் மென்னாக இருந்தாலும் சரி, மேனராக இருந்தாலும், கிளைமேட்டாக இருந்தாலும், கவர்மெண்ட், கவுன்சில், பார்ட்டிஸ், ஹானர், எல்லா இடத்துலையுமே நான் ஒரு பர்சனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்க் வேர் டூ கிளீம்ஸ் தட் அன்ட்ராவல்டு வேர்ல்ட் ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ். இப்படி எல்லா விஷயங்களுமே நான் என்ஜாய் பண்ணியிருந்தாலுமே கூட, நான் எங்கெல்லாம் போகலையோ அங்கெல்லாம் அந்த மார்ஜின் ஃபேட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ ஹாவ் டு கோ டு தட் பிளேசஸ், ஆல் த பிளேசஸ். நான் ஒரு இடத்துக்கு போகலை அப்படின்னா அந்த இடம் என்னுடைய ஓன் மேப்பில் ஃபேட் ஆயிடுச்சு. அதை நான் டார்க்கன் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும். அப்போ தான் அது டார்க் ஆகி நான் இந்த பிளேஸ்க்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்தும். For ever and ever when I move, how dull it is to pass, to make an end, to rest unbruised, not to shine in use, as though to breathe were life, life piled on life. For ever and ever when I move, how dull it is to pass. நான் ஃபார் எவர் அப்படியே நான் மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னா அது ரொம்ப டல்லாக என்னை ஃபீல் பண்ண வைக்குது. டு மேக் அன் எண்ட், ரஸ்ட் அன்ப்ரூயிஸ்ட், அது வேஸ்ட் அப்படின்னு தோணுது. ஷைன் ஆகாமல் துருப்பிடிச்சு போயிடும். ஒரே இடத்துல இருந்தேன்னா, ஒரு இடத்துல பாஸ் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் எண்டு. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து எனக்கு இப்போ ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி துருப்பிடிச்சு போயிடுமோ அந்த மாதிரி லைஃப்பையும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆஸ் த்ரூ பிரீத் வேர் லைஃப், லைஃப் பைல்ட் ஆன் லைஃப். ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்குகள் மாதிரி இருக்குது லைஃபு. அதனால் அடுத்து நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேர் ஆல் டூ லிட்டில் அண்ட் ஆஃப் ஒன் டு மீ, லிட்டில் ரிமைன்ஸ் பட் எவ்ரி ஆர் இஸ் சேவ்டு. வேர் ஆல் டூ லிட்டில், எல்லாமே ரொம்ப சின்னது தான். ஆன் அண்ட் ஆஃப் ஒன் டு மீ, ரொம்ப சின்னது. வேர்ல்டு ஃபுல்லாக ஒன்று தான் எனக்கு. லிட்டில் ரிமைன்ஸ் பட் எவ்ரி ஆர் இஸ் சேவ்டு ஃப்ரம் இட்டர்னல் சைலண்ட். இப்போ ஒரு செகண்ட் நான் வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டெத்துலேருந்து 1 செகண்டை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஒரு 1 ஹவர் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய டெத்துலேருந்து 1 ஹவர் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். டெத் டைம் ஆஸ் ஐ எம் நியரிங் த, எவ்ரிபடி இஸ் நியரிங் த இட்டர்னல் சைலன்ஸ். அந்த டெத் அப்படின்றத நோக்கி தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். இப்போ 1 ஹவர் வேஸ்ட் பண்ணோம், 1 ஹவர் ஒன்றுமே செய்யாமல் ஐடியலாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெத் ஹவரில் 1 ஹவர் மைனஸ் ஆகிடுச்சு. 1 ஹவர் நம்ம வேஸ்ட்டாக போக்கிட்டோம் நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. சம்திங் மோர், எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ் அண்ட் வைல் இட் வேர். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை கொண்டு வரவனா நான் இருக்கணும். அதே சமயம் வைல் இட் வேர், பழைய
புது விஷயமா இருக்கணும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. For some 3 suns to store and hoard myself and this grey spirit yearning in desire to follow knowledge like a sinking star. ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோட இந்த டிசையர் ஆசை அப்படிங்கிற ஏக்கத்தை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டேன். டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். நான் என்னோடய ஹியூமன் தாட்டை தாண்டி அந்த விஷயத்தை நான் நிறைவேற்றணும். எந்த விஷயத்தைனா ட்ராவல் பண்ணுற விஷயத்தை நான் நிறைவேற்றணும். அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்? இதோட முடிஞ்சது ஃபஸ்ட்டு. அடுத்தது அடுத்த ஐடியா. திஸ் இஸ் அடுத்த 10 லைன்ஸ். திஸ் இஸ் மை சன், மை ஓன் சன், Telemachus, to whom I leave the sceptre, the Sengol and the Nizil, that is island, well loud of me, discerning to fulfill this laborனா அந்த கிங் அப்படிங்கிற அந்த வேலையை by slow prudence to make mild. ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தன்மையாகவும் மக்கள் அன்சிவிலைஸ்டு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மகன் என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்வான் அப்படின்னு நான் நம்புகிறேன். In offices of tenderness and pay, meet adoration to my household gods. When I am gone, he works his work, I mine. There lies the port, the vessel puffs her sail. இந்த ஆஃபீஸில் இந்த கிங்டமில் ரொம்ப டெண்டராக ரொம்ப சாஃப்டாக அவனுடைய அடரேஷன், ஈவன் கடவுளுக்கெல்லாம் கூட நான் எந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றினோன்னு அதே முறையை பின்பற்றி அவனுடைய ப்ரேயர்ஸை செய்வான், மக்களையும் காப்பாற்றுவான். ஹீ ஒர்க்ஸ் ஹிஸ் ஒர்க், அவனோட வேலையை அவன் செய்வான், என்னுடைய வேலையை நான் செய்ய போகிறேன். அங்கே போர்ட்டில் வெசல் பஃப்ஸ், ஷிப் பஃப்ஸ்னால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுலேருந்து புகை வருது. ஹர் செயில், அந்த செயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சில இடத்துல அவருடைய டெத்தை கூட மீன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஃபுல்லாக அட்வென்ச்சரஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல டெத் அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படின்னா வேறு ஏதாவது இட்டர்னல் சைலன்ஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது வேர்டு வந்திருக்கலாம். தேர் லைஸ் த போர்ட், த வெசல் பஃப்ஸ் ஹர் செயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிக்கலாம். ஹி வாஸ் கோயிங் ஃபார் ஹிஸ் ஜேர்னி அப்படின்னு. தேர் க்ளூம் த டார்க் போர்ட் சீஸ் மை மெரைனா சோல் தட் ஹாவ் டாயில்ட் அண்ட் ராட் அண்ட் தாட் வித் மீ தட் எவ்ரி வித் அ ஃப்ராலிக் வெல்கம் டுக் த தண்டர் அண்ட் சன்ஷைன் அண்ட் அப்போஸ்ட் மீ. என் கூடவே வாழ்ந்து என் கூடவே ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூடவே போர் புரிந்த அத்தனை பேரும் எனக்காக என் கூட அந்த ஷிப்பில் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரீ ஹார்ட்ஸ், ஃப்ரீ ஃபோர்ஹெட், யூ அண்ட் ஐ ஆர் டோல்ட், ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் டாயில். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹார்ட்டாக, ஃப்ரீ ஃபோர்ஹெட்டாக, எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் ஓல்டு ஏஜாக ஃப்ரீயாக நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. His honor and his toil, death closes all, but something at the end, some work of noble note may it be done. எல்லாத்துக்குமே டெத் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு வயசாயிருச்சுன்னா சாக மட்டும்தான் போகிறோம் அப்படிங்கிறத மண்டையில் வச்சுக்க கூடாது. அதுக்கு பதிலாக அந்த சாகிறதுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். அதுக்காக தான் எனக்காக என் கூடவே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட என்னுடைய ஏஜில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கூட்டிகிட்டு என்ஜாய்மெண்ட்டுக்காக அட்வென்ச்சரை நோக்கி நான் போகிறேன். நாட் அன்பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோ வித் காட், த லைட் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக். அன்பிகமிங் மென் டு ஸ்ட்ரோ, இந்த அன்பிகமிங் மென் கிடையாது இவங்க. நாட் அன்பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோ வித் காட், கடவுளை நோக்கி போகிறேன் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நாங்கள் அட்வென்ச்சரை நோக்கி போகிறோம். த லைட் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ், த லாங் டே வெயின்ஸ், நைட் ஆகிடுச்சு. இது அவங்களுடைய வயசையும் டினோட் பண்ணலாம், இல்லை அந்த டேயும் டினோட் பண்ணலாம். த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மை வாய்ஸ், மோன்ஸ் சேட் சாங்ஸ், கம் மை ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூவர் வேர்ல்ட், பஃப் ஆஃப், புஷ் ஆஃப் and sitting well in order, Smith means strike. The surrounding furrow for my purpose holds. Purpose for my purpose holds. The to sail beyond the sunset and baths. நாம் இந்த
சன்செட்டை தாண்டி போக போகிறோம். எல்லாரும் என் கூட ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஜேர்னியை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபரோஸ் எல்லாம் தாண்டி நாம் போக போகிறோம். ஃபார் த பர்பஸ் எதுக்காகனா ஃபரோஸ் எல்லாம் தாண்டி சன்செட்டையும் தாண்டி அந்த பேத் நோக்கி நாம் போக போகிறோம். பேத் அப்படிங்கிறது அவுட்டர் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீக் பிலீவ் தட் அங்கே போயிட்டு திரும்பி வந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆஃப் ஆல் த western stars until I die, it may be that the gulf will wash us down. It may be we shall touch the happy Azil and see the great Azilus whom we knew. நாம் என்ன செய்ய போகிறோம்? வெஸ்டர்ன் ஸ்டார்ஸை போய் தேட போகிறோம். நாம் இறக்குற வரைக்கும் ஜேர்னி ஜேர்னி ஜேர்னி, அட்வென்ச்சர் அட்வென்ச்சர். கல்ஃப்ஸ் வாஷ் அஸ் டவுன். கல்ஃப்ஸ் நம்மளை தூக்கிட்டே போனாலும் பரவாயில்ல. ஹாப்பி இசல் அப்படிங்கிற சொர்க்கத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஹாப்பி இசல், ஈவன் ஹெவன் கூட சொல்லலாம். அப்படியே நம்ம இறந்துட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் அசிலஸை நம்ம பார்க்கலாம். அசிலஸ் அப்படிங்கிறது வாரியர், கிரேட்டஸ்ட் வாரியர் இன் கிரீக். அவரை போய் நாம் பார்ப்போம். நாம்ளும் ஒரு பெரிய வாரியர் தான். நாம் அசிலஸை போய் பார்ப்போம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெத்தை பற்றி யோசிக்காதீங்க, என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்கன்னு சொல்கிறாரு. தோ மச் இஸ் டேக்கன் மச் அபிட்ஸ் அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டு டேஸ். நிறைய நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு, நிறைய நம்ம கொடுத்துட்டோம். இதெல்லாமே தாண்டி நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டு, வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த். அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தாக இல்லை. சின்ன வயசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை. இருந்தாலும் நாம் எல்லாருமே யார்? சோல்ஜர்ஸ், கிரேட் வாரியர்ஸ். மூட் எர்த் அண்ட் ஹெவன் தட் விச் வி ஆர் ஆன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ். ஹீரோயிக் ஹார்ட் பூமியும் வானத்தையும் அப்படியே தூக்கி புரட்டி போடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு நாம் வீரர்களாக இருந்தோம் சின்ன வயசில். மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில். நம்மளுடைய மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட், விதியும் நேரமும் என்ன பண்ணியிருக்கலாம்? நம்மளை பலவீனமாக்கியிருக்கலாம். ஆனால் இன்னமும் தன்னம்பிக்கையில் நாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. நாம் என்றைக்கும் துவண்டு போகவே கூடாது. நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும், சீக் பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் டில் அச்சீவ். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது அடையிற வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையும் தோல்வி இல்லை தோய்வோ ஏற்படக்கூடாது. நாட் டு ஈல்டு, எதுக்காகவும் நம்ம வளைஞ்சு கொடுத்து பணிஞ்சு போயிடக்கூடாது நம்மளுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டு முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவங்களுடைய வீரர்கள், அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸை அவர் அழகாக மோட்டிவேட் பண்ணுறாரு. இதோட இந்த போயம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் 1லேருந்து 32 வரைக்கும் இருக்கிற போயம் லைன்ஸுக்குரியது பேராகிராஃபாக கொடுத்துட்டு அங்கே கீழே நம்மளுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். 33 to 42 பாருங்கள். அதே மாதிரி 44லேருந்து 70யும் பாருங்கள். இது எல்லாமே நம்ம 3ஆக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த லைன்ஸை, அதுக்குரிய பேராகிராஃப் மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க. அதையே கீழே வேர்ட்ஸ் கொடுத்து மேலே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்காக பண்ணியாச்சு ஆல்ரெடி. இது புக் பேக் கொஷின்ஸ், இது ஃபுல்லாகவே புக் பேக் கொஷின்ஸ் தான் பாருங்கள். புக் பேக் கொஷின்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. அதில் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி எழுத முடிஞ்சால் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் பிடிஎஃப் ஃபார்ம் இதோட அட்டாச் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் ஃபார்ம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் பாருங்கள், IJKL வரைக்கும் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது உங்களுடைய புக் பேக் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதெல்லாமே புக் பேக். அந்த ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கிறது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் எழுதிக்க முடியும், எழுதிக்கோங்க. EFGH. அடுத்தது ERC. இந்த ERCயில் கமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் இருக்கும். எல்லா கமெண்ட்டும் நீங்கள் படிக்க வேண்டாம். எக்ஸ்ப்ளனேஷன், லைனுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துருங்க. கான்டெக்ஸ்ட் ஒன்றே தான். this line இல்லைனா these lines are taken from the poem Ulysses written by Lord Tennyson. Alfred Lord Tennyson இல்லைனா ஆல்ஃப்ரெட் டெனிசன் இல்லைனா லார்ட் டெனிசன் எழுதிக்கோங்க. லார்டோ இல்லைனா ஆல்ஃப்ரெட்டோ முன்னாடி வரணும். டெனிசன் அப்படின்னு நிறைய இருக்காங்க, அதனால்
கமெண்ட் உங்களுக்கு இதில் எந்த கமெண்ட் சூட்டபுளாக இருக்குதோ இல்லை எந்த கமெண்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் அக்கார்டிங் டு த லைன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாமே புக் பேக் தான். அடிஷ்னல் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது இதில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இது அலிட்ரேஷன். ரிமைனிங் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது. தேங்க்யூ.